ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இ சேவை மையம் வாயிலாக ஆதாரை புதுப்பிக்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது எப்படி? எவற்றையெல்லாம் ஆன்லைனில் நீங்களே ஆதாரை மாற்றிக்கொள்ளலாம்? எதெல்லாம் ஆன்லைனில் மாற்ற முடியாது? இ சேவை மையம் வாயிலாகத்தான் மாற்ற முடியும். முழு விவரம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆதார் கார்டு வந்து 2 விதமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் வாயிலாக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். எதெல்லாம் நீங்களே மாற்றிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் மட்டும்தான் நீங்களே ஆன்லைனில் மாற்றிக்க முடியும். அதாவது மற்றது புதுசாக ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறது அல்லது மொபைல் நம்பர், நேம் சேஞ்சு, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இ சேவை மையம் வாயிலாகத்தான் மாற்ற முடியும். ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறதுக்கு 50 ரூபாய் தான். அதுவும் ஆன்லைனில் நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கு, அதை பார்த்து நீங்களே ஆன்லைனில் மாற்றிக்கலாம். சப்போஸ் தெரியலனா இந்த வீடியோவோட எண்ட்லையும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் 50 ரூபாயில நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 டோக்கன் கொடுப்பாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கு. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து அந்த டைமில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் போறீங்களோ அவங்க தான். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு பதற்றத்தில் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஃபார்ம் 1. இதில் வந்து ரெசிடென்ட் இந்தியன், நான் ரெசிடென்ட் இந்தியன், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்தியா, ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மு. புதுசாக ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறாந்தா அதுக்கு வேற ஃபார்மு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் கைரேகை, கண்விழி, இது எல்லாமே இ சேவை மையத்தில் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் 1 by 1 சொல்கிறேன். இந்த ஃபார்ம் 1 அப்படின்றத நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ், என்ரோல்மெண்ட்டா அப்டேட்டான்னு கேட்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்ரோல்மெண்ட், அதாவது குழந்தை பிறந்து புதுசாக பண்ணுறவங்க தான் என்ரோல்மெண்ட் போகணும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், ரெசிடென்ட் இந்தியன், நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது என்ஆர்ஐ. இதில் வந்து நம்ம வந்து ரெசிடென்ட் இந்தியன் அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நேம் வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க. ஜெண்டர் வந்து ஃபீமேலா, மேலா, தேர்ட் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர், இதில் எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர் ஃபார்மேட்டு ஒன்று, அல்லது ஏஜ் எவ்வளோ அதை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு அதை போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு DDMMY டேட்டில் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கேட்கும், அதுக்கு இமெயில் ஐடி எழுதிருங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் எழுதிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்டேட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் கன்ஃபர்மேஷன் பை ஹெட் ஆஃப் ஃபேமிலி. இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் பொறுத்து, கன்ஃபர்மேஷன் பை ஹெட் ஆஃப் ஃபேமிலி, அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஹெட்டு, அதாவது அப்பாவோ அம்மாவோ அவங்கள வச்சு நீங்கள் மாத்திரா இருந்தால் அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டாக்குமெண்ட் பேஸ்ட் என்ரோல்மெண்ட் அப்டேட், அதாவது இது யார் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பேஸ்ட் என்ரோல் அப்டேட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும். அடிஷ்னல் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஏ ஃபில் பண்ணுங்க, இல்லைனா இது ஃபில் பண்ணவே தேவையில்லை. டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரெசென்டட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் அந்த இடத்துல எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது ஃபார் HOF, ஹெட் ஆஃப் ஃபேமிலி வச்சு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் அவங்களுடைய ஆதார் நம்பரு, அவங்களுடைய ஆதார் நம்பரு, அதை ரிலேஷன்ஷிப் வித் அப்ளிகண்ட், அதாவது உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா அல்லது கார்டியன், இதில் எதுவோ அதை டிக் பண்ணலாம். டிக் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப், டாக்குமெண்ட் ப்ரெசென்டட், அதை நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ அந்த இது மட்டும்தான் இந்த 6ல் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7வது ஃபார் அப்டேட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஆதார் நம்பரு கரெக்டாக எழுதிட்டு இன்ஃபர்மேஷன் டு பி அப்டேட்டடு, பயோமெட்ரிக், இந்த பயோமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்டேட் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரைசஸ், அதாவது கண்விழி அப்டேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணலாம், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் ஆஃப் POA டாக்குமெண்ட், இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க 7வது இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் அண்ட் டிக்ளேர் தட் அப்படின்னு போட்டு
கீழே ஒரு டேட்டு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு சிக்னேச்சர் அட் தம் இம்ப்ரெஷன் ஆஃப் அப்ளிகன் போட்டிருக்கோம். அங்கே சைன் பண்ணிட்டு டேட் அண்ட் டைம் எழுதிட்டு அந்த ஃபார்மை கொண்டு போய் இ-சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டைம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த ஃபார்மை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் ஆன்லைனில் நீங்களே மாற்றிக்கலாம். இதுக்காக இ-சேவை மையம் போகணும் அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க.